நல்லா வகை வகையாக சாப்பிடவும் செய்யணும். ஆனால் கிச்சனில் வந்து ஒரு பாத்திரம் கூட நகர்ந்துருக்கக்கூடாது. எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகும் எவ்ரிடே கிச்சனை பார்க்கும்போது. அண்ட் நான் மட்டும் பண்ணுறதில்ல, எங்கள் அம்மாவும் தான் பண்ணுறாங்க. பட் பாத்திரம் வந்து நான் வாஷ் பண்ணி கொடுப்பேன். பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த அவகேடோ வந்து அக்காவும் அம்மாவும் ஊட்டி போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரேட் ரொம்ப அதிகம். நான் நினச்ச கருகருன்னு ஆனால் தான் பழுக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல வேளை தொட்டு பார்த்தேன், நல்லாவே பழுத்துருந்துச்சு. மார்னிங் வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பார்சல் ஆர்டர் போட்டிருந்தோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அதுவும் அரைவ் ஆகிடுச்சு. அண்ட் சின்ன வயசுலேருந்து யாராச்சும் தோசை ஊற்ற சொன்னாங்கன்னா எனக்கு வெறி வெறியாக வரும். ஏன்னே தெரியாமல் இருந்துச்சு, தோசை கல் பிரச்சனையா இல்லை நமக்கு பிடிக்கலையா அப்படின்னு. ஆனால் இப்போ நான் ஷோராக சொல்கிறேன், எனக்கு தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கல் வந்ததுலேருந்து யாராச்சும் இட்லி கேட்டால் கூட இல்லை இல்லை நீங்கள் தோசையே சாப்பிடுங்க, நான் ஊற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கேன். அண்ட் எண்ணெய் பார்த்துட்டு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து இப்போ தான் சில்லி போட்ட ஆயில் தான், ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன். அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளேவருக்காக அப்படியே அதுலேயே ஊற்றிட்டேன். அண்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங் லிப்ஸ்டிக் கலெக்ஷன் வீடியோ வரும். ஸோ நீங்கள் யாராச்சும் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்க வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. பாய் காய்ஸ்.